வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்னைக்கு நீங்க ஒரு ஃபுல் ஆடியோ புக்கை கேட்க போறீங்க. புத்தகத்தினுடைய பெயர் ரீட் டு சேஞ்ச் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வாசியுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. இது ஒரு கேஷுவல் ஸ்டைல் ஆடியோ நரேட்டட் புக். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் நான் தான். எஸ், நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏதோ சொன்னனே, கேஷுவல் ஸ்டைல் ஆடியோ நரேட்டட் புக் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன, இந்த புத்தகத்தை பற்றின ஒரு சிறிய பின்னணியோடு நம்ம இந்த புத்தகத்தை தொடங்கலாம். புத்தகம் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு ஆசை. நானும் புத்தகம் எழுதுறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன். பட் உண்மையாகவே நினச்சிருந்தா புத்தகத்தை எப்போவோ எழுதி முடிச்சிருக்க முடியும். நிறைய புத்தகங்களை கூட எழுதியிருக்க முடியும். ஆனால் அப்படி புத்தகங்களை எழுதணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப மெனக்கெட்டு அந்த புத்தகத்தை மிகச்சிறப்பான ஒரு படைப்பாக வெளியிட வேண்டும். புத்தகத்தை எழுதுறது அப்படிங்கிறத விட எனக்கு அந்த புத்தகத்தை பற்றியோ அல்லது இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பற்றி பேசுறது ரொம்ப எளிமையாக வரும். அப்படிங்கிறதுனால முதல்ல நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஆடியோ புக்கை பேச ஆரம்பித்தேன். புத்தகத்தை எழுதுறதுக்கு பதிலாக நரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அந்த புத்தகத்தினுடைய வேலையும் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதோட ஒரு பகுதியை தான், அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக கூட நான் போட்டிருப்பேன். அதற்கு பிறகு அந்த புத்தகத்தினுடைய வேலையை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு புத்தகம் அப்படின்னாவே அது எழுதப்பட்டு தான் இருக்க வேண்டுமா அப்படிங்கிறத தாண்டி, ஏன் அது முதற் படைப்பாகவே நரேட் பண்ணப்பட்டிருக்கக்கூடாது, பேசப்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. அது மாதிரியான புத்தகங்கள் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு விவேகானந்தருடைய புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பல இடங்களில் அவர் பேசின சொற்பொழிவுகளை எல்லாம் ஒரு கோர்வையாக தொகுத்து அதை எழுத்து வடிவத்தில் மாற்றி புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க. அப்போ முதல்ல அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது பேசப்பட்டது, அதற்கு பிறகு அது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். புத்தகங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அம்சங்களோடு, அதில் என்னென்ன சாப்டர்ஸ், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வருமோ அதே அம்சங்களோடு ஏன் ஒரு புத்தகத்தை பேசியே அதை உருவாக்கி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்குள்ளே உருவாச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஆடியோ புக். இந்த புத்தகம் அப்படிங்கிறது வாசிப்பை பற்றிய புத்தகம். இந்த புத்தகம் நீங்கள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய புத்தகம். ஆனால் இது எழுதப்படலை. அதாவது நீங்கள் இதை படிக்க போகிறது கிடையாது, நீங்கள் கேட்க போகிறீங்க. இங்கே ஒரு முரண்பாடு இருப்பதை போல உங்களுக்கு தோன்றலாம். என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகங்களை எல்லாம் மிகச்சிறப்பான ஒரு எழுத்து வடிவத்திற்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மெனக்கெடல் தேவைப்படுகிறது. அந்த மெனக்கெடல் இல்லாமல் மிக எளிமையான முறையில் இதில் இருக்கக்கூடிய அந்த முற்றிலுமான செய்திகளை அப்படியே கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒற்றை நோக்கம். சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள மிக ஆழமாக ஒரு கருத்தை பதிய வைக்க 2 முக்கியமான முறைகள் பின்பற்றப்பட்டது. அல்லது இந்த 2 விஷயத்தின் மூலமாகத்தான் ஆழமான ஒரு தீயை பற்ற வைப்பதை போல ஒரு கருத்து ஒரு மனிதனுக்குள்ளாக உருவாக்கப்பட்டது. அதாவது அந்த கருத்து ஒன்று எழுதப்பட்டிருக்க வேண்டும், அப்படி இல்லை அப்படின்னா பேசப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி காரணமாக ஒரு மனிதனுக்குள்ள நெருப்பை பற்ற வைப்பதை போல கருத்தை பதிய வைக்கக்கூடிய முறைகள் அதிகமாக உருவாக்கப்பட்டது. உதாரணத்துக்கு சினிமா படங்கள் எடுத்துக்கலாம். சினிமா படங்கள் மூலமாகவோ, பாட்டின் மூலமாகவோ, அல்லது டிஜிட்டல் மீடியாஸ் மூலமாகவோ பலதரப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கு பதிய வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஃபார்மேட்டை ஏன் நான் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை சொல்வதற்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் இந்த ஆடியோ புத்தகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரீட் டு சேஞ்ச் யோர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வாசியுங்கள். குழப்பமும் கவனச்சிதறலும் நிறைந்த இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை மாற்றத்திற்கான ஆழமான வாசிப்பை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டீப் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீடிங் இன் த ஏஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இன்ட்ரோடக்ஷன். 2025 நான் எதுக்குங்க உட்காந்து புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எக்கச்சக்கமான புக் சம்மரி கான்டென்ட் யூடியூப்லேயோ, நிறைய பாட்காஸ்ட்லேயோ, நிறைய ஆடியோ ஃபார்மேட்லேயோ, ஆனால் பத்தாவதுக்கு கூகுளில் ஒரு புக்கு பற்றி டைப் பண்ணால் அதோட ஷார்ட் இன்ஃபர்மேஷன் இதுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சம்மரியை அதுவே கொடுத்துருது. இப்படி தகவல் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் ஏன் படிக்கணும்? நீங்கள் ஏன்
புத்தகத்தை வாசிக்க வேண்டும் அப்படின்னா புத்தகம் வாசிப்பது தகவலை அறிந்து கொள்வதற்காக மட்டும் அல்ல. நீங்க வாசிப்பதன் மூலமாக உங்களை உருவாக்குறீங்க, உங்களுடைய மனதை உருவாக்குறீங்க, உங்களுடைய மூளையை புதிதாக கட்டமைப்பு செய்கிறீர்கள். அதற்காக நீங்க வாசிக்கணும். முதலாவது வாசிப்பு அப்படிங்கிறது, ரீடிங் அப்படிங்கிறது ஒரு மொழியோட கோர் ஸ்கில், அதாவது மிகவும் அடிப்படையான 4 முக்கியமான திறன்கள்ல ஒன்று. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். LSRW ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்பது, பேசுவது, எழுதுவது, வாசிப்பது. இந்த 4 முக்கியமான பில்லர்ஸ், தூண்களை நீங்கள் ஒரு மொழிக்கு கொடுப்பதன் மூலமாக, ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக அதை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்கிறீர்கள். பட் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருந்து இந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் இல்லாமையே போயிடுச்சு. 2020ஆம் வருடம் ட்ரெண்ட்ஸ் இன் நியூரோ சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வாசிப்பை பற்றி ஒரு முக்கியமான தகவலை வெளியிடுறாங்க. யார் வாசிக்கிறாங்களோ வாசிப்பவர்களுடைய மூளையில் ஒரு இணைப்பு ஏற்படுகிறது. அந்த இணைப்பு 3 முக்கியமான விஷயங்களை ஒன்றா இணைக்குது அப்படிங்கிறாங்க. எம்பதி, ரிஃப்ளெக்ஷன், இன்சைட். அதாவது அனுதாபம், மற்றவர்களை நாம் புரிஞ்சுக்கிற அந்த தன்மை. 2வது ஒரு பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒரு விதமான ஒரு கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான சிந்தனை புரிதல். 3வது இன்சைட், ஒரு விஷயத்தை பற்றின மிகுந்த ஆழமான புரிதல். இந்த 3 விஷயத்திற்கான கனெக்ஷன் அல்லது அந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது யாரெல்லாம் நிறைய அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ அல்லது புத்தகத்தை படிக்காமல் அதோட ஜிஸ்ட்டை மட்டும், அதாவது உயிரற்ற தகவல்களை மட்டும் யார் உள்வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த கனெக்ஷன் உருவாக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிடுறாங்க. இன்னைக்கு நாம் அதிகமாக சோஷியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த டூம் ஸ்க்ராலிங் அப்படின்னு சொல்லப்படுற தொடர்ச்சியாக இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ இந்த ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டை பார்த்துக்கிட்டே தள்ளிக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு பழக்கம் நமக்குள்ளே அதிகமாக இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்ம முழுமையாக கவனிக்காமல், கவனச்சிதறல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சோஷியல் மீடியாவை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அது மிக நல்லது. மிக நல்ல முறையில் பயன்படுத்தினால் அது மிக நல்லது. ஆனால் அதை தவறாக பயன்படுத்தும் போது வரக்கூடிய இந்த சைடு எஃபெக்டிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பல பேர் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கான சிறந்த வழி ரீடிங், வாசிப்பு. இந்த எல்லா விஷயங்களையும் ஃபிக்ஸ் பண்ணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, புத்தகம் வாசிங்கப்பா நல்லது அப்படிங்கிற ஒரு காலம் போய் புத்தகம் வாசியுங்கள். இது ஒரு மென்டல் ட்ரைனிங். உங்களுடைய மூளையை இனிமேல் பலப்படுத்தும், உங்களுடைய மனதை பலப்படுத்தும், அதில் பல்வேறு இணைப்புகளை உருவாக்கும் அப்படின்னு இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் ஆராய்ச்சியாளர்களும் மற்ற எல்லாருமே எப்படி படிக்கணும், படிக்கிறத பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு இதுக்கப்புறம் நிறையா புத்தகங்களும் அதற்கான கோர்சஸ் கூட வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்றைக்கி எப்படி நம்முடைய நடை அப்படிங்கிறது, அதாவது வாக்கிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சி போய் கையில் எல்லாரும் ஒரு ஸ்மார்ட் வாட்சை கட்டிக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படிங்கிறத அளந்து பார்த்து நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, ஒரு காலத்தில் மேபி இதே போல் ஒரு ரூமுக்குள்ளே நம்மளை தள்ளி நீங்கள் கட்டாயமாக இன்றைக்கி 4 பக்கம் படித்தே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டர் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியெல்லாம் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், வாய்ப்பு இருக்குது. மேபி வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று தான் படிப்பது அல்லது வாசிப்பது. ஒரு காலத்தில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவும் இன்றியமையாத தேவையான ஒன்றாக இருந்தது. எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்கிறவங்களுடைய அந்த ரேட் எல்லாம் அதிகமாச்சு. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு திறன்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது, திறன்கள் குறையுது, படித்தா மட்டும் போதாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லப்படுது. அதே போல் எதிர்காலத்தில் உங்களுடைய மனம் தெளிவாக செயல்பட வேண்டும், இந்தந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக நடக்கணும், அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். அதற்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா ரீடிங் ஜிம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய மூளையை பலப்படுத்துறதுக்கு, மனதை பலப்படுத்துறதுக்கு, இதற்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு, எப்படி புக்கு படிக்கணும் நாங்கள் சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு கூட ஃபியூச்சரில் ரீடிங் ஜிம், பிரெயின் ஜிம் அப்படிலாம் வரலாம் மேபி. ஏன்னா அந்த அளவுக்கு
புத்தக வாசிப்புல அவ்வளோ அளப்பரிய நன்மைகள் இருக்கு. இப்பவே உங்க வாழ்க்கைக்கு தேவையான பலதரப்பட்ட தேவைகளை இந்த வாசிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சரி செய்யக்கூடியதாக இருக்கும். முதல் பகுதிக்குள்ள நாம அடி எடுத்து வைப்பதற்கு முன்பதாக புத்தக வாசிப்பை பத்தி இந்த ஆடியோ புக்கை கேட்டுட்டு உடனே நான் ஒரு புக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கடினமான புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கடினமான புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்றாலே நீங்கள் வாசிப்பவராக, நீங்கள் ஒரு ரீடராக இருக்க வேண்டும். அப்போ இந்த ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகணும். அதோடு சேர்த்து ரீடிங் அப்படிங்கிற திறன் உங்களுக்குள்ளே வளர வேண்டும். இது ஒரு பழக்கம் கிடையாது. இது ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படின்னு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஒரு கேள்வி கேட்பாங்க. மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ், வாட்சிங் டிவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீடிங் புக் அப்படிங்கிறது ஒரு ஹாபி கிடையாது, அது ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. மேபி ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு இல்லை. ரீடிங், வாசிப்பு என்பது ஒரு திறன், அது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில் வளரணும் அப்படின்னா அதற்கு ஒரு ஈஸியான ஒரு டிப் இருக்கு. நீங்க ஒரு ரீடராக இல்லை, நீங்க ஒரு வாசிப்பாளராக இல்லை அப்படின்னா எடுத்த உடனே ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதற்கு பதிலாக உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அது சார்ந்த மேகசின்ஸை வாங்குங்க, இதழ்களை வாங்குங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு பக்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மேகசின்ஸ் வாங்குங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்குது, பாடி பில்டிங்கில் இருக்குது, எக்ஸசைஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், வாட்டெவர் எந்த மாதிரியான ஆர்வம் உங்களுக்கு இருக்கோ அது சார்ந்த மேகசின்ஸை வாங்கி கொஞ்ச நாள் வாசிச்சுக்கிட்டே வாங்க, படிச்சுக்கிட்டே வாங்க. மேகசின்ஸை படிக்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாசிப்பு எனும் பழக்கத்தையும் அந்த திறனையும் அது உங்களுக்குள்ள வளர்த்து விட்டுரும். அதற்கு பிறகு சின்ன சின்ன புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு புத்தகத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நான் எதையோ ஒன்றை சாதித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள ஏற்படும், ஒரு திருப்தி ஏற்படும். அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் புத்தகம் வாசிக்கிறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதற்கப்புறம் புத்தகம் வாசிப்பதை நீங்கள் தொடங்கலாம். இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதிக்குள்ள நாம நுழைய போறோம். இந்த புத்தகத்துல 2 விதமான கருத்துக்கள் இருக்க போகுது. முதலாவது கருத்து உங்க வாழ்க்கைய வாசிப்பு எப்படி மாற்றும் என்பதை பத்தி பேசக்கூடியது. ஆனா இதை பத்தி நான் அதிகமா பேசணும் அப்படின்னு விருப்பப்படலை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்க படிக்கக்கூடிய அந்த படிப்பு, வாசிப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நான் அதிகமா பேசணும். அப்பதான் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால புத்தக வாசிப்பு உங்க வாழ்க்கை எப்படி மாற்றும் அப்படிங்கிற அந்த பகுதியை மிக குறைவாகவும், வாழ்க்கையை மாத்திர மாதிரி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பகுதிகளை அதிகமாகவும் நாம இதற்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண போறோம். பார்ட் 1, ஃபவுண்டேஷன், பில்டிங் த ரீடர்ஸ் மைண்ட் செட். இந்த பகுதியில் நாம அடிப்படைகளை பார்க்க போறோம். வாசிப்பவருடைய மனநிலையை உருவாக்குறத பத்தி நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம். சாப்டர் 1, த ரீடர்ஸ் மைண்ட் செட். படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய படிக்கணும் போல் இருக்குது, நிறைய படித்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது உண்மையிலேயே உண்மை இல்லை. இந்த ஸ்பீட் ரீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பற்றி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தமிழில் கூட யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் எப்படி ஸ்பீட் ரீட் பண்ணணும், நான் ஒரு வாரத்தில் 10 புக்கு படிக்கிறேனாக்கும், நான் ஒரு வாரத்தில் 5 புக்கு படிக்கிறேனாக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கிறதுக்கே ஒரு மாத கணக்கில் ஆகும். சில நேரத்தில் ஒரு புத்தகத்தை முடிக்கிறதுக்கு 2 மாதம் கூட ஆகும். நீங்கள் வேகமாக படிக்கிறதோ அல்லது வேகமாக படிக்கிறதன் மூலமாக நிறைய புத்தகங்களை படிக்கிறதோ அல்லது இன் ஜென்ரல் நிறைய படித்தா ரொம்ப நல்லது, வேகமாக முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற இந்த எண்ணங்கள் எதுவுமே உண்மை இல்லை. நம்ம எவ்வளவு அதிகமான புத்தகங்களை படித்திருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு ஆழமாக நாம் அந்த புத்தகங்களை படித்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம ஆழமான ஒரு புரிதலை ஒரு புத்தகத்தில் ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாவே அந்த புத்தகம் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது 1000 புத்தகங்களை நம்ம ஸ்பீட் ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதுக்கு ஈக்குவலாக வராது. அப்போது இந்த இடத்துல எது முக்கியம்? அதிகமான புத்தகங்களை படிக்கிறதா? இல்லை, ஆழமாக படிப்பது தான் முக்கியம்.
நிறைய கருத்துக்களை, நிறைய நல்ல ஐடியாஸை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாது. ஆனால் ஒரு ஐடியாவை ரொம்ப டீப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐடியா உங்கள் வாழ்க்கையவே வழிநடத்தும். இரண்டாவதாக, நிறைய பேர் புத்தகத்தையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வாசிக்கிறவங்க பாசிவாக ரீட் பண்ணுவாங்க. பாசிவ் ரீடிங் அப்படின்னா என்ன? என்கேஜ்மெண்ட் இல்லாமல் படிக்கக்கூடிய அனைத்துமே பாசிவ் ரீடிங் தான். நீங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தையோ ஒரு மேகசின்ஸையோ படிக்க ஆரம்பிக்கிறீங்க. படிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கவனம் இல்லாமல் நம்ம படித்து கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னாவே நம்ம படிக்கக்கூடிய அந்த படிப்பு, வாசிப்பு என்பது பயனற்றதாகிவிடும். இப்போ நம்ம இந்த LSRW அப்படிங்கிற அந்த திறன்களில் 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒன்று வாசிப்பு, ரீடிங், இன்னொன்று லிசனிங், கேட்பது. இப்போ நீங்கள் இந்த ஆடியோ புத்தகத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய கவனம் சிதறினாலும் கூட இந்த ஆடியோ புத்தகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் நீங்கள் அதை பாசிவாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பட் இந்த பாசிவ் லிசனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனளிக்குமா அப்படின்னா மேபி பயனளிக்கலாம். நீங்கள் பாசிவாக கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான கருத்தை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் அதற்கு அதிகமான கவனத்தை கொடுக்கும். அப்போது அந்த தகவலை மிக ஆழமாக நீங்கள் கிராஸ்ப் பண்ணுவீங்க. அட்டென்ஷன் அப்படிங்கிறது லிசனிங்கில் கொண்டு வரப்படும். ஆனால் வாசிப்பில் நீங்கள் கொண்டு வந்தால் தான் வாசிக்கவே முடியும், ரீட் பண்ணவே முடியும். அப்போது வாசிப்பு என்பதற்கு உங்களுடைய முழுமையான கவனத்தை கொடுத்தால் மட்டுமே நீங்கள் வாசிப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெறும் பக்கங்களை கடந்து போகக்கூடிய பேஜ் சர்ஃபர்ஸாக இருப்பீங்க. மூன்றாவதாக, நமக்கு சரியான குவாலிட்டிஸை நம்முடைய மனதில் விதைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஒரு புத்தகத்தை அணுக வேண்டும். முதலாவது பொறுமை வேண்டும். இந்த பொறுமை இல்லை அப்படின்னா புத்தகத்தை படிக்க முடியாது. நம்ம முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய கவனத்தை முழுமையாக கொடுத்தால் மட்டுமே நீங்கள் வாசிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதற்கு இன் ஜென்ரலாகவே பொறுமை மிக அவசியம். நிறைய பேர் இந்த ரீடிங் ஹேபிட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவ்வளோ பேஜ் படிச்சிடணும், இன்றைக்கி அவ்வளோ பேஜை படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் அந்த என்கேஜ்மெண்ட் இல்லாமல், பொறுமை இல்லாமல் டக்குன்னு படித்து முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி வாசிப்பாங்க. இப்படி வாசிப்பதால் நம்ம வாசிப்பு எனும் திறனை நமக்குள்ளே வளர்த்து கொள்ள முடியாது. நீங்கள் எப்பெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அதற்கான நேரம் ஒதுக்கி நீங்கள் மிக தெளிவாக, மிக பொறுமையாக நான் வாசிக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அந்த புத்தகத்தையோ நீங்கள் வாசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ நீங்கள் அணுகணும். இரண்டாவதாக, கியூரியாசிட்டி இருக்க வேண்டும், ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தை, ஒரு கேள்வியை நம்முடைய மனதிற்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்தில் எது மாதிரியான விஷயங்களை பற்றி பேசி இருக்கிறாங்களோ அதன் மேலே உண்மையான ஆர்வத்தை நீங்கள் காட்ட வேண்டும். நான்காவதாக, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்காக, ஒரு தகவலை பெற்றுக்கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக நீங்கள் படிக்கக்கூடாது, வாசிக்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீடிங்காக அது இருக்கணும். அதாவது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாசிப்பாக அந்த வாசிப்பு இருக்க வேண்டும். இதை செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். முதலாவதாக அந்த நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் புக் ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. இந்த விஷயத்தை நான் மாற்றணும், அதற்கு ஒரு பெஸ்ட் புக்கு சொல்லுங்க. அப்படியெல்லாம் நீங்கள் புத்தகத்தை தேவை கருதி எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில். நீங்கள் ஒரு ரீடராக மாறிய பிறகு நீங்கள் ஒரு தேவையை முன் வச்சு, ஒரு நோக்கத்தை முன் வச்சு ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து படிக்கலாம். ஆனால் அதற்குன்னு சில அடிப்படையான அம்சங்கள் தேவைப்படுகிறது. உங்களுடைய மனநிலையில் சில மாற்றங்கள், சில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்போ தொடக்கத்தில் நீங்கள் மாற்றத்திற்காக படிக்கக்கூடாது. அதாவது தேவையை முன்வைத்து நீங்கள் படிக்கக்கூடாது. நான் பணத்தை பற்றி என்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், ஸோ அரவிந்த் சாமி சொல்லிட்டாரு, நான் சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தை வாங்கி படிக்க போகிறேன். ஆனால் அரவிந்த் சாமி சொன்ன புக்கை விட இன்னொரு புக்கு இருக்குப்பா, நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு இன்னொருத்தர் வீடியோ போட்டார், உடனே அந்த புக்கு வாங்கி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பதை விட படிக்கணும். அதற்காக நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகத்தை தேர்வு செஞ்சுட்டீங்க.
நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. முதலாவது தேவையை தள்ளி வச்சிருங்க. அதாவது என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படணும், அதற்காக நான் இந்த புக்கு படித்தா நல்லது அப்படின்னு சொன்னாங்க, நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவை கருதி புத்தகத்தை படிக்காதீங்க. அந்த புத்தகம் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே எதிர்பார்த்து ஒரு புத்தகத்தை படிக்காதீங்க. அந்த புத்தகம் என்ன கொடுக்குதோ அதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த பக்குவ நிலையோட ஒரு புத்தகத்தையோ நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை அணுகுங்க. இரண்டாவதாக, நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுப்பா, இது முக்கியம், இது நல்லா சொல்லியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறையா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு புத்தகத்தில் அந்த ஆசிரியர் என்ன முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணாதீங்க. அவங்க சொல்கிற விஷயத்தில் உங்கள் மனசோட எந்த ஒரு குறிப்பிட்ட கருத்து பேசுதோ அதை ஹைலைட் பண்ணுங்கள். அப்படி ஹைலைட் பண்ணப்படுற விஷயத்த முதல்ல நிறுத்தி நிதானமாக படிங்க, திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப படிங்க, அதை பற்றி கொஞ்ச நேரம் யோசிங்க. தேவைப்பட்டால் அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு கூட அந்த கருத்தை உங்களுடைய மனதில் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. நீங்கள் சிந்திக்கிறதுக்கு எப்படி சிந்திக்கணும், என்ன சிந்திக்கணும், எதை பற்றி சிந்திக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கான அந்த பேட்டர்னுக்கான சாவியாக அந்த கருத்தை, அந்த கோட்டை எடுத்து சிந்தனை செய்யுங்க. இதை மெடிடேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தியானித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணமுடி உட்காந்து பண்ணுறது மட்டும் தியானம் இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தை என்னுடைய மனதிற்குள்ளாக வைத்து ஆழமாக சிந்திப்பது என்பது கூட ஒரு விதமான தியானம், அதாவது ஆழமான சிந்தனை. இதை செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருக்கணும். வெறுமனே வாசித்து கொண்டே போகக்கூடிய வாசிப்பாளராக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்போவாவது படிக்கும்போது, வாசிக்கும்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்க, அல்லது இயல்பாகவே ஒரு குறிப்பிட்ட கருத்து உங்களுடைய மனதில் ஸ்ட்ரக் ஆகி அதை பற்றியே சிந்தனை செய்யணும் அப்படின்னு தூண்டிக்கிட்டே இருந்திருக்கு, அதை மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாசிப்பை நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் சரியாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதற்கப்புறம் இதை ஒரு டெக்னிக்காகவே, இது ஒரு வழக்கமாகவே நீங்கள் செய்யணும். அடுத்ததாக, அந்த புத்தகத்தை ஒரு கண்ணாடியை போல நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க, எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத எப்படி சரி செய்து கொள்வீர்கள்? கண்ணாடியை பார்ப்பதன் மூலமாக. கண்ணாடியை பார்க்குறீங்க, சில விஷயம் சரியா இல்லை, சில விஷயங்கள் கோணையாக இருக்குது, அதை சரி பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அதன் மூலமாக ஒரு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், நான் இப்போது கரெக்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை, உங்களுடைய ஆபரணங்களை நீங்கள் சரி செய்து கொள்கிறீர்கள். அதே போல் ஒரு புத்தகத்தை கண்ணாடியை போல கருதுங்கள். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல 2 நபர்கள் சந்திக்கிறார்கள். ஒன்று உங்களுடைய நிகழ்கால நீங்கள், இன்னொன்று எதிர்கால நீங்கள். எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற நீங்களாகவே இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்திலையும் இப்போ இருக்கிற நீங்களாகவே எதிர்காலத்தில் இருப்பீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிற கண்ணாடியாகத்தான் நீங்கள் படிக்கிற புத்தகம் இருக்குது அப்படிங்கிற அந்த அணுகுமுறையோடு நீங்கள் படிக்கும்போது இப்போ இருக்கிற நீங்கள் எதை சரி செய்யணும், எதை மாற்றிக்கணும், எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுடைய ஆபரணங்களையும் உங்களுடைய ஆடைகளையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ கண்ணாடியை பார்த்து, அதே போல் அந்த புத்தகத்தை பார்த்து நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்காக தான் புத்தகத்தை படிக்கிறீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிற கண்ணாடி தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில், அதாவது அந்த கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு முதல்ல அனுமதிக்கணும். அப்போ தான் மாற்றம் உருவாகும். முதல்ல வாசிப்பாளராக மாறுங்கள், அதற்காக படியுங்கள், அதற்கு பிறகு மாற்றத்திற்காக படியுங்கள். அப்படி படிக்கும்போது அது உண்மையாகவே உங்களை மாற்றும். Chapter 2, The Science of Reading and the Brain. வாசிப்பு உங்களுடைய மூளையில் எது மாதிரியான மாற்றத்தை செய்கிறது? ரொம்ப ஆழமாக நாம் வாசிக்கணும், படிக்கணும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கணும், பிறக்கும் போதே 1/2 கிலோ அறிவோட பிறந்திருக்கணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லை. வாசிப்பதன் மூலமாக உங்களுடைய மூளையை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க, உங்களுடைய மனதை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் ஆழமாக படிக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்குள்ளே உருவாகுது. இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், ஆழமாக வாசிப்பதை, மிக டீப்பாக லேர்ன் பண்ணுறத யாருனால வேணும்னாலும் செய்ய முடியும்.
வாசிப்பு என்பது உங்களுடைய மூளையில் பலதரப்பட்ட செயல்களை செய்யுது. சில பேர் சொல்லுவாங்க, நான் புக்கு படிக்க ஆரம்பித்த உடனேயே எனக்கு தூக்கம் வந்துடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நீங்கள் வாசிக்க ஆரம்பித்த உடனேயே, ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பித்த உடனேயே உங்களுடைய மைண்ட் ஸ்லோவாக இயங்க ஆரம்பிக்குது, உங்களுடைய இதய துடிப்பு குறைய ஆரம்பிக்குது, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய ஆரம்பிக்குது, நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டு மோடுக்குள்ளே நீங்கள் போவீங்க. இவ்வளவு நாட்கள் நாம் இந்த மாதிரியான ஒரு நிலையை எதற்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியுங்களா? தூங்குறதுக்கு. நம்ம படுத்துட்டு நம்முடைய சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், நம்முடைய மனதின் வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், நம்மளுடைய உடம்பு ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளே போகும், நம்ம ஒரு ஓய்வு நிலை அடைஞ்சதுக்கப்புறம் தூங்கிடுவோம். இந்த ஓய்வு நிலையை இத்தனை நாள் நாம் தூக்கத்துக்கு பயன்படுத்திட்டு வந்ததுனால புக்கு படிக்க ஆரம்பித்த உடனேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அந்த ஓய்வு நிலையை நாம் அடையிறோம். நமக்கு இது புதுசாக இருக்குது. அப்போ நாம் தூங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உடல் என்ன செய்யுது அப்படின்னா தூக்கத்தை ஆக்டிவேட் பண்ணுது. நீங்கள் தூங்குறதுக்கு தொடங்க ஆரம்பிக்கிறீங்க. அதனால தான் நிறைய பேருக்கு புக்கு படிக்க ஆரம்பித்த உடனேயே தூக்கம் வந்துடுது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வாசிப்பு என்பதை பழக்கமாக மேற்கொண்டு வந்து கொண்டே இருக்கும்போது அந்த ஓய்வு நிலையில் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் மிகுந்த கவன குவிப்போடு ஒரு கருத்தை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் டீப்பாக லேர்ன் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்? பயிற்சி செய்யணும். தொடர்ச்சியாக படிப்பதை பயிற்சியாக செய்ய வேண்டும். வாசிப்பவங்களுடைய மூளையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பல்வேறு அடிப்படையில் உலகம் முழுவதுமே நிறைய ஆராய்ச்சிகள், ஸ்டடீஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் மேரியன் வுல்ஃப் அப்படிங்கிறவங்க ஒரு ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, வாசிப்பு ஒருத்தருடைய மூளையில் பலதரப்பட்ட விஷயங்களை ஒன்றா இணைக்குது. இது மாதிரி ஒரு கருத்தை நாம் இந்த ஆடியோ புத்தகத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தோம், இல்லை கேட்டோம். அதே மாதிரி இவங்களுடைய ஸ்டடியில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தங்களுடைய மூளையில் சிந்தனை, உணர்வு மற்றும் பார்வை கோணம், ஒரு பெர்ஸ்பெக்டிவாக ஒரு விஷயத்தை அணுகிறது. இந்த 3 விஷயங்கள் ஒன்றாக உங்களுடைய மூளையில் இணைக்கப்படுவதாக சொல்கிறாங்க. நான் காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்குமே ஒரு ஆசிரியர் இது மாதிரியான ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிட்டார். நீங்கள் ஒரு நாவல் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நாவலில் நிறைய கதைகள் வருது, நிறைய கேரக்டர்ஸ், நிறைய சினாரியோஸ் எல்லாமே வருது. இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 3வது மனிதருடைய பார்வை கோணத்திலிருந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக படிக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகாமல் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது பொதுவாக உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு நீங்கள் ரியாக்டிவாக செயல்பட வைக்கக்கூடிய பல சூழல்கள் அப்படிங்கிறது அல்லது பல மனிதர்கள் அப்படிங்கிறவங்கள நீங்கள் வேற ஒரு பார்வை கோணத்தில் பார்க்க பழகிடுறதுனால நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் அதை எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்குவீங்க. இதற்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருந்தால், படித்து கொண்டே இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். கிட்டத்தட்ட டாக்டர் மேரியன் வுல்ஃப் சொல்கிற அந்த கான்செப்டும் இதுவும் ஒரே மாதிரியான விஷயமாக தான் இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் சொன்ன விஷயந்தான், நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவில் அப்சர்வ் பண்ணுறதுனால, அதாவது நீங்கள் படிக்கிறதுனால அந்த காட்சிகள் உங்களுடைய மனதில் பதிவாகுது, மனத்திரையில் நீங்கள் அதை பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய மனதினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகத்தில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு நிகழ்வை அந்த இடத்துல வாசிக்கும் போது உருவாக்குறீங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய அந்த தன்மை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அந்த பழக்க தோஷத்தின் காரணமாக தொடர்ச்சியாக செயல்பட ஆரம்பிச்சிடுது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, யார் ரொம்ப டீப்பாக ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நடக்கும். மேலோட்டமாக கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போகிறவங்க, சம்மரிஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறவங்க, மேலோட்டமான கருத்துக்களை மட்டும் பார்த்து படிச்சுட்டு அப்படியே போகிறவங்களுக்கு இது கிடைப்பதில்லை. யார் மெனக்கெட்டு டீப்பாக ஸ்டடி பண்ணுறாங்களோ, ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது நடக்குது. சரி, நம்ம இவ்வளோ நேரம் வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனுடைய நன்மைகளை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் டிஜிட்டல் ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஸ்க்ரீனில் படிக்கிறது, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயோ அல்லது கிண்டில் மாதிரியான இபுக் ரீடர்ஸில், லேப்டாப்பில் படிக்கிறது, டேப்பில் படிக்கிறது, இது ஒரு ஃபேஷனாக, ஒரு வழக்கமாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதற்கும் பேப்பர் புக்கை படிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எஸ்,
மிகப்பெரிய நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் புக்கை, அதாவது பேப்பர் புக்கை நீங்கள் படிக்கும்போது ஸ்பேஷியல் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் சார்ந்த ஞாபகத்திறன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு ஞாபகத்திறன் நமக்கு இருக்குது, அது மேம்படும். உதாரணத்துக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேப்பர் புக்ஸை படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட கருத்து எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மிக எளிமையாக வேகமாக அந்த பக்கங்களை திருப்பி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி திரும்ப அதை நீங்கள் படிக்க முடியும் அல்லது அதை மேற்கோள் காட்ட முடியும். நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே மாறி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயம் எங்கே இருக்குன்னு அவங்க மனதில் மிக எளிமையாக பதிவாகிவிடும். அதே போல் ஒரு பேப்பர் புக்கை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக ஸ்க்ரீனில் நீங்கள் படிக்கிறத விட அதிக அளவு ஃபோக்கஸ், அதிக அளவு கவனம் பேப்பர் புத்தகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதுவே நீங்கள் ஒரு டிஜிட்டல் புக்கு படிக்கிறீங்க, ஒரு PDF புக்கு படிக்கிறீங்க, ஆர் இபுக் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இபுக் படிக்கிறவங்க அதிகமாக ஸ்கிம்மிங் பண்ணுறாங்களா, அதாவது டக்குன்னு பக்கங்களை திருப்பிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து படிக்கிறது, முழுமையாக படிக்காமல் மேலோட்டமாக மேம்போக்காக இந்த நுனிப்புள்ளை மேயிற மாடு மாதிரி மேலோட்டமான கருத்துக்களை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு அவசரமாக போகிற மாதிரியான விஷயங்கள் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்களாம். இது ஏன் இந்த இபுக் படிக்கிறவங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னா, பிகாஸ் நாம் இந்த டிஜிட்டல் கேட்ஜெட்ஸை இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா கூட முதல்ல எல்லாம் டிவியில் ஒரு படம் போடும்போது நம்ம உட்காந்து அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் போட்டு அந்த விளம்பரத்தை உட்காந்து நம்ம பார்த்து அதற்கப்புறம் அந்த பேர் போடுவாங்க, டைட்டில் போடுவாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் படமே ஓடும். ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயோ அல்லது நம்ம இன்றைக்கி டிவிலேயோ வந்து படம் பார்க்கும்போது அதை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுறோம். அதே பழக்கம் நம்ம புத்தகம் படிக்கும்போது நமக்கு தொடருது. அப்போது இபுக் படிக்கக்கூடாதா, PDF புக்ஸ் பயன்படுத்தக்கூடாதா, டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறது, பிளாக்ஸ் ரீட் பண்ணுறது செய்யக்கூடாதா அப்படின்னா எஸ், நீங்கள் செய்யணும். இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அந்த உண்மையான ரீடிங் அப்படிங்கிற அந்த தன்மையை நீங்கள் வளர்ப்பதற்கு ஆக்சுவல் புத்தகத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப நீங்கள் இபுக்ஸையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சாப்டர் 3, Your purpose shapes your perception. உங்களுடைய நோக்கம், நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை எப்படி பார்க்கிறீர்கள் எனும் பார்வை கோணத்தை தீர்மானிக்கிறது. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ, எதற்காக தேடுகிறீர்களோ அதையே கண்டடைவீர்கள். நீங்கள் ஒன்றை ஏன், எதற்காக தேடுகிறீர்கள் என்கிற இந்த கேள்விகள் எல்லாத்தையும் முடிவு செய்கிறது. ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மனநிலையை எப்படி தயார் செய்ய வேண்டும்? முதலாவது, ஒரு புத்தகத்தை நீங்கள் ஏன் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை முதலில் மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு புத்தகத்தை கையில் எடுத்த உடனேயே இந்த புத்தகத்தை நான் ஏன் படிக்கணும், இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இந்த ஆடியோ புத்தகத்தினுடைய தொடக்கங்களில் நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். தேவை கருதி புத்தகத்தை படிக்காதீங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் வேணும், இதை மாற்றணும், அதை மாற்றணும், இந்த புக்கை அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தேவை கருதி ஒரு புத்தகத்தை படிக்காதீங்க. மனதில் பலதரப்பட்ட தேவைகளை வைத்து கொண்டு ஒரு புத்தகத்தை தேடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கூடவே இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தேன். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கருத்தும் அந்த கருத்தும் ஏதோ ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அதற்காக இந்த கான்டெக்ஸ்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன். தேவையை கருதி ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணாதீங்க, படிங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் படிக்கிற அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்துக்கு நீங்கள் இந்த கேள்வியை கேட்கணும். இந்த புத்தகம் எனக்கு என்ன கொடுக்கும், என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதற்காக அப்படின்னா, உங்களுடைய மனதில் அந்த புத்தகத்தை பற்றின ஒரு ப்ரிடிக்ஷனை உருவாக்குறதுக்காகவும் ஒரு ஆர்வத்தை உருவாக்குறதுக்காகவும் தான். எதிர்பார்ப்போடு ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணணும். இப்போது எப்படி நான் ஒரு புத்தகத்தை செலக்ட் பண்ணுறது? நீங்கள் ஒரு புத்தக கடைக்கு போகிறீங்க, அங்கே நிறைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப எளிமையாக ஒரு செக்ஷனை நம்ம தேர்ந்தெடுத்து விட முடியும். ஆன்மீகமா, இல்லை சுய முன்னேற்றமா, இல்லை கவிதையா, கட்டுரையா, நாவலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனை, ஒரு பகுதியை நம்ம தேர்ந்தெடுத்து விட முடியும். அங்கே போயிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே நிறைய புத்தகங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ எந்த புத்தகத்தை படிக்கிறது? டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை
அட்டைப்படத்தை பார்த்து நீங்கள் அந்த புத்தகம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் வந்து பீப்புள் ஆல்வேஸ் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் தான். புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை பார்த்து தான் அந்த புத்தகம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் தீர்மானித்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு உங்கள் மனசு சொல்லுதுன்னா அந்த புத்தகத்தை கையில் எடுங்க. இந்த புத்தகத்தை வாங்கணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய பின் அட்டைப்படத்தை பாருங்கள், அந்த பேக் கவரை பாருங்கள். அதில் சில விஷயங்கள் எழுதியிருப்பாங்க, அதை படிங்க. அதை படிக்கும்போது உங்களுடைய மனதிற்குள்ளாக இந்த புத்தகத்தை நான் வாங்க வேண்டும் என்று உங்களுடைய மனம் சொன்னால் அந்த புத்தகத்தை வாங்கி வந்து விடுங்கள். அந்த புத்தகத்தின் மீது ஒரு ஈர்ப்பையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துவதற்கான முதல் படி இதுதான். இரண்டாவதாக, அந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஏற்கனவே படித்த அந்த பின் அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து உங்களுடைய மனதிற்குள்ளே இருக்கும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கலாம், என்ன எதிர்பார்க்கலாம், இது உங்களுக்கு என்ன செய்யலாம், எது மாதிரியான மாற்றத்தை கொடுக்கலாம், எது மாதிரியான தாக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பற்றின சில எதிர்பார்ப்புகளை உருவாக்குங்க. சிந்தனை செஞ்சீங்கன்னாவே அந்த எதிர்பார்ப்பு தானாகவே உருவாகிவிடும். உங்களுடைய மூளை எப்போ மிக தீவிரமாக இந்த மாதிரி வாசிப்பு மாதிரியான அறிவு சார்ந்த விஷயங்களில் மிக தீவிரமாக எப்போ செயல்படும் அப்படின்னா நீங்கள் ப்ரெடிக்டிவ் கோடிங் செய்யும்போது தான். அது என்னது ப்ரெடிக்டிவ் கோடிங் அப்படின்னா, அந்த புத்தகத்தில் என்ன இருக்கலாம், நமக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனதில் சில விஷயங்களை பற்றி யோசிக்கும்போது அந்த புத்தகத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. இப்படி இருக்கலாம் என்று நீங்கள் அனுமானிக்கிறீங்க. அந்த அனுமானம் சரியா என்று உங்களுடைய மனம் தேடத் தொடங்க ஆரம்பிச்சு விடும். அதை வந்து உங்களை அந்த வாசிப்புக்குள்ளே ரொம்ப ஆழமாக கொண்டுட்டு போகும், ரொம்ப ஒரு ஆர்வத்தை உருவாக்கும், ஒரு தீவிரத்தை உருவாக்கும். உங்களுடைய மூளை அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி இந்த இடத்துல செயல்படும். நீங்கள் கூகுளில் போயிட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தேடி சர்ச் அப்படிங்கிற அந்த பட்டனை தட்டிட்டீங்க அப்படின்னா கடன்னு அது இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்களை காம்பினேஷனில் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துனீங்களோ அந்த வார்த்தைக்கு பொருந்துகிற மாதிரி நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதற்கு தகுந்த எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட்டை எப்படி கூகுள் கொண்டு வந்து கொடுக்குதோ அது மாதிரி உங்களுடைய மனதில் நீங்கள் என்னென்ன அசம்ஷன்ஸை உருவாக்குனீங்களோ அதை பற்றி எல்லாம் மிக தீவிரமாக தேடி அதை பற்றின, அதாவது நீங்கள் எதை அசியூம் பண்ணீங்களோ அந்த விஷயம் சரியா இல்லை தப்பா இல்லை எது சரி அப்படிங்கிற அந்த சர்ச் ரிசல்ட்டை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த புத்தகத்தை அதில் இருக்கக்கூடிய தகவல்களை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்காக உங்களுடைய மைண்டை, உங்களுடைய மூளையை நீங்கள் தயார்படுத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுவே உங்களுக்கு இந்த பர்பஸ் இல்லை, அந்த நோக்கம் கிடையாது, அதை பற்றின ஒரு அசம்ஷன் கிடையாது, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணாமல் மொத்தமாக ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த புத்தகம் நல்லது, படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து வச்சு உட்காந்திங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மூளைக்கு எதை கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த சர்ச் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்காததுனால அது ரொம்ப பிளெயினாக போரிங்காக உங்களுடைய ரீடிங் அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலானவர்கள் படிக்க தொடங்கணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள இதுதான் நடக்குது. அதனால் அவங்க வாசிப்பு என்கிற அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. எதிர்பார்ப்பில்லாமல் தேர்ந்தெடுக்கும் ஒரு புத்தகத்திற்கு நீங்கள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விட்டால் உங்களுடைய மூளைக்கு இந்த புத்தகம் மிக முக்கியம், மிக கூர்ந்து ஆழமாக கவனி, உனக்குள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்தையும் ஒன்றாக கலந்தடித்து இந்த புத்தகத்தை மிக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய் என்று உங்களுடைய மூளைக்கு நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள். த 3 ரீடிங் பர்பஸஸ். நீங்கள் இந்த புத்தகத்தை ஏன் படிக்கணும், எதற்காக படிக்கணும் அப்படிங்கிற 3 முக்கியமான நோக்கங்களை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களாக ஒரு நோக்கத்தை உருவாக்க முடியவில்லை என்றால் இந்த 3இல் ஏதாவது ஒன்றை எடுத்து அந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. இது உங்களுடைய மூளைக்கு கொடுக்குற ஒரு ஃபில்டர் மாதிரி அல்லது ஒரு கீவேர்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முதலாவது இன்ஸ்பிரேஷன். ஒரு புத்தகம் வந்து இன்ஸ்பைரிங்கான ஒரு புத்தகம் மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு அது ஒரு பயோகிராஃபியாக இருக்கலாம், ஒரு ஆன்மீக புத்தகமாக இருக்கலாம், அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியாஸ், அது எது சார்ந்து வேண்டுமானாலும் இருக்கலாம். தொழில் சார்ந்து இருக்கலாம், பணம் சார்ந்து இருக்கலாம், மனநிலை சார்ந்து இருக்கலாம், சுய முன்னேற்றம் சார்ந்து இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
இந்த புத்தகம் என்னை எப்படியெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணும், எப்படியெல்லாம் எனக்குள் ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேளுங்க. அந்த கண்ணோட்டத்தோட அந்த புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க பாருங்க, சிந்திக்க பாருங்க. இப்படி நீங்க செய்யறதுனால உங்களுக்குள்ள ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கிரியேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது தூண்டப்படும், மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை விட மிக முக்கியமாக வழிவாய்ப்புகளை, பாசிபிலிட்டிஸை நீங்க பார்க்க கற்றுக்கொள்வீர்கள். அதாவது நம்முடைய மனமானது அதற்கான தீர்வுகளை, நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சவால்களுக்கான தீர்வுகளை அது பார்க்க முடியவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் முடிவு கட்டிடும். ஆனால் நீங்கள் இந்த பார்வை கோணத்தோட ஒரு புத்தகத்தை படிக்கும்போது உங்களால் பார்க்க முடிந்த சவால்களை தாண்டி பார்க்க முடியாத வழி வாய்ப்புகளை உங்களுடைய மனம் பார்க்க பழகிவிடும். ரெண்டாவது, கிளாரிட்டி, தெளிவு. ஒரு புத்தகம், ஒரு கான்செப்டை பற்றின ஒரு புத்தகம் எடுத்துட்டீங்க, அல்லது அதில் நிறைய ஐடியாஸ் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு பிஸ்னஸ் புக்காக இருக்கலாம், மைண்ட் செட்ஸ் பற்றின புத்தகமாக இருக்கலாம், ப்ராக்டிக்கல் கைட்ஸ், எப்படி ஒரு விஷயத்தை செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை விளக்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் எனக்கு எது மாதிரியான தெளிவை, கிளாரிட்டியை கொடுக்க போகுது அப்படின்னு சிந்திங்க. இப்படி செய்யறதன் மூலமாக அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ஸை எல்லாத்தையும் மிக ஆழமாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாக்கியானம் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அதாவது அதில் சொல்லப்படுகிற ஒரு கருத்தை உங்கள் வாழ்க்கையினுடைய உங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு விஷயத்தோட பொருத்தி அந்த தீர்வுகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தீர்வுகளாக உங்களுடைய மனம் அந்த ஐடியாஸை கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்தது, மூன்றாவதாக, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றம். நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க, பெரும்பாலான சுய முன்னேற்ற புத்தகங்களை எடுக்கும்போது நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாம், அல்லது இப்படி நீங்கள் சிந்திக்கலாம். நிறைய ஆன்மீக புத்தகங்கள், நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட் புத்தகங்கள், இது மாதிரியான புத்தகங்களை எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது இந்த புத்தகம் என்னை எப்படி மாற்றக்கூடும், இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால், நடந்தால், நான் இப்படி இருந்தால் எனக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற பார்வை கோணத்தில் நீங்கள் சிறிது நேரம் சிந்தனை செய்ய வேண்டும். புத்தகங்களை கண்ணாடியை போல பார்க்க வேண்டும் அப்படின்னு இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு கருத்தை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இதை பார்க்கணும். அப்போது அந்த கருத்துக்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் பின்பற்றலாம் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவம் மிக ஆழமாக வலியுறுத்தப்படும். நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கேட்குறோம், நல்ல விஷயங்களை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஏன் நாம் அதை பின்பற்ற முடிவதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பின்பற்ற வேண்டும் என்னும் அளவுக்கு ஆழமான ஒரு தாக்கம் நமக்குள்ளே ஏற்படவில்லை. வெறும் தகவல் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. அந்த தகவலானது நம்முடைய வாழ்க்கையில் ஆக்ஷனாக மாறணும், நம்ம செயல் செய்யணும் அப்படின்னா அதற்கு இது ஏன் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு அழுத்தம் தேவைப்படுகிறது. அதை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு அந்த புத்தகத்தை அணுகும்போது, இந்த சிந்தனையோடு, எதிர்பார்ப்போடு ஒரு புத்தகத்தை அணுகும்போது அது உங்களுக்கு செய்யும். நீங்கள் உண்மையிலேயே எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பார்வை கோணத்தில் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். அடுத்த முறை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் படித்தீர்களோ அது தானாக ஞாபகம் வரும். நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி, அதாவது ஒரு புத்தகத்தை அந்த கண்ணாடி மாதிரி நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்போடு அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போதே, படிக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கி அப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த செயல்பாடுகள் தானாகவே நடக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் புத்தகம் படிக்கிறீங்க, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுடைய மனம் உங்களையே வழி நடத்துகிறது, கைட் பண்ணுது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ரிமைண்டரை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அதை பின்பற்றினால் போதுமானது. சற்று இதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தில் மிகச்சிறந்த தலைவர்கள், மிகச்சிறந்த தாட் லீடர்ஸ் அல்லது மிகப்பெரிய யோசனைக்காரர்கள், மூளைக்காரர்கள் உங்கள் பக்கத்திலேயே இருந்து நீங்கள் ஒவ்வொரு செயலை எடுக்கும்போதும், நீங்கள் ஒவ்வொரு முடிவை எடுக்கும்போதும், அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, வாட் எவர் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது நீ இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சால் இது நடக்கும், நீ இதை செய், நீ இதை செய்யாதே அப்படின்னு உங்களை வழி நடத்தினா எப்படி இருக்கும்? மிகச்சிறப்பானதாக இருக்கும் இல்லையா உங்கள் வாழ்க்கை? அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதற்கு இவர்களெல்லாம் உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அவர்களுடைய புத்தகங்களை படித்தாலே போதுமானது. அவர்களுடைய கருத்துக்கள் உங்களை வழிநடத்தும்.
வழிநடத்தப்படும் வகையில் நீங்கள் படித்தால் அது உங்களை வழிநடத்தும். இப்போ மூன்றாவதாக நான் இப்போ சில இன்டென்ஷன் ஃபில்டர்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்களா? 2 விதமான கேள்விகளை உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளோடு அந்த புத்தகத்தை படிக்க தொடங்குங்க. இந்த கேள்விகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்திலேயே நீங்கள் இதற்கான பதிலை எழுதலாம். அந்த புத்தகத்தினுடைய முதல் அட்டைப்படத்திலேயோ அல்லது ஒரு கார்ட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ ஒரு சின்ன பேப்பர் துண்டில் இதற்கான பதிலை, இந்த கேள்வியை எழுதி அதற்கான பதிலை எழுதிட்டு அந்த புத்தகத்திலேயே நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் இது மாதிரியான பழக்கங்களை எல்லாம் பின்பற்றலாம். நான் சில பழக்கங்களை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். உதாரணத்துக்கு ஒரு புத்தகத்தை நான் எப்போ தொடங்குறேன், எப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற அந்த தேதியை அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் நான் எழுதி வச்சுருவேன். அந்த புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் அந்த புக்கை படித்து முடித்ததுக்கப்புறம் எப்போ நான் படித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியை குறிப்பெடுத்து வச்சுக்குவேன். இது எதற்காக அப்படின்னா, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன பழக்கம். அதே மாதிரி நீங்கள் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணலாம். இந்த கேள்விகளை அந்த குறிப்பிட்ட புத்தகத்திலேயே பதிய வைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், அல்லது அந்த புத்தகத்திலேயே கூட முதல் பக்கத்திலேயோ கடைசி பக்கத்திலேயோ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தில் எழுதிக்கலாம். இப்போ கேள்விகள் என்ன அப்படின்னா, முதல் கேள்வி, இந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை நீங்கள் ஏன் படிக்கிறீர்கள் அல்லது ஏன் படிக்க வேண்டும், இந்த நோக்கம் என்ன, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஓரிரு வரிகளில் நீங்கள் எழுத வேண்டும். இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நான் எது மாதிரியான தெளிவை அல்லது மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். இது அந்த புத்தகம் சார்ந்ததாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மனம் சார்ந்த ஒரு புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா, மனம் சார்ந்த எந்த மாற்றத்தை அல்லது தெளிவை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எழுதலாம். மனம் சார்ந்த புத்தகத்தில் போயிட்டு எனக்கு பிஸ்னஸில் என்ன மாற்றம் நடக்கணும் அல்லது என்ன தெளிவு வேணும்னு எழுதக்கூடாது. தொழில் சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படிக்கும்போது தொழில் ரீதியாக உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் எது மாதிரியான ஒரு கிளாரிட்டியை, ஒரு தெளிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் அதற்கு பதில் எழுதலாம். இந்த கேள்விக்கு அந்த புத்தகம் என்ன சப்ஜெக்டை பற்றி பேசுதோ, என்ன டாப்பிக்கை பற்றி பேசுதோ அது சார்ந்த பதில்களாகத்தான் நீங்கள் எழுத வேண்டும். இப்போ மூன்றாவது கேள்வி, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பல சவால்களில் எது மாதிரியான சவால்களை குறித்து இந்த புத்தகம் பேச போகிறது என்று நீங்கள் அனுமானிக்கிறீர்கள். ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம், ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கலாம், அதை எழுதுங்க. இந்த 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுதிவிட்டு அந்த புத்தகத்தை படிக்க தொடங்குங்கள். மற்ற எல்லா வேலைகளையும் உங்களுடைய மூளை பார்த்துக்கும், உங்களுடைய மனம் பார்த்து கொள்ளும், உங்களுடைய மனம் வழி நடத்தும். அடுத்தது, நான்காவதாக, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது கேள்வியோடு படியுங்கள். ஒரு புத்தகத்தை படிக்கும் போதே இது எனக்கு இந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுத்துரும், இது எனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்திடும். நீங்கள் ஆழ்மனதை பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, என்னுடைய ஆழ்மனதை எப்படி அப்படியே கம்ப்ளீட்டாக எந்திரன் ரோபோட் மாதிரி 2.0 மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்துரும் அப்படிங்கிற இந்த எதிர்பார்ப்புகளோடவெல்லாம் புத்தகத்தை ஓப்பன் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக கேள்விகளை கொண்டு வாங்க. இந்த கேள்விகள் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற புதிய பார்வை கோணத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். புத்தகம் படிப்பதற்கான மிக முக்கியமான சில நோக்கம் இருக்குது, அதில் இது ஒன்று. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை உங்களுடைய மனதிற்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து எனக்கு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கணும். இரண்டாவதாக, என்னுடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன, மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனநிலையில் நான் உயர்த்தி கொள்வது, மாற்றிக்கொள்வது, என்ன விஷயத்தை என் மனசுலேருந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு புத்தகத்தை நீங்கள் அணுகலாம். நான் ஏன் மாறுறதுக்கு மறுக்கிறேன், நான் ஏன் மாற மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டு இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டால் இந்த 3 கேள்விகளை கூட நீங்கள் மற்ற கேள்விகளோட நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பதில் எழுதிவிட்டு ஒரு புத்தகத்தை படிக்க தொடங்கலாம். இப்படி படிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை தேடக்கூடிய கருவியாக, சர்ச் இன்ஜினாக உங்களுடைய மனம் மாறி போய்விடும். அப்போ அந்த புத்தகத்தை படிக்கும்போது எக்ஸாக்டாக அந்த விஷயங்களை உங்களுக்கு பதில்களை கொடுத்துடும். அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கிவிடும். சாப்டர் 4, The 3 Levels of Reading. வாசிப்பில் 3 நிலைகள் இருக்குது, 3 லெவல்ஸ் இருக்குது.
ஒரு புத்தகத்தையோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ரீடிங் மெட்டீரியலை நீங்கள் எதற்காக படிக்கணும், எதற்காக வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த இலக்கை பொறுத்து நீங்கள் அதை எப்படி வாசிக்கணும், எந்த நிலையில் எந்த லெவலில் வாசிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த 3 லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். முதலாவது லெவல் இன்ஃபர்மேஷனல் ரீடிங். சர்ஃபேஸ் லெவல் ரீடிங், அதாவது நுனிப்புள்ள மேயற மாதிரி மேலோட்டமான கருத்துக்கள், எக்ஸாக்டாக எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் வேகமாக எடுத்துக்கொள்வதற்கான ஒரு முறை. இந்த மெத்தடை நீங்கள் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் செய்யலாம் அதை பற்றின ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான தகவல்களை மட்டும் வேகமாக எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு தியானத்தை பற்றி நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க. தியானம் அப்படின்னா என்ன, அது நமக்குள்ளே என்ன செய்யும்? இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி, யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற ஒரு பாப்புலரான ஒரு புத்தகம் இருக்குது. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். பரமஹம்ச யோகானந்தருடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அவருடைய வாழ்க்கையில் அவங்க பார்த்த நிறைய நிகழ்வுகள், நிறைய யோகிகள், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பல கதைகள் அடங்கிய ஒரு ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை. அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு நமக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் சம்மந்தமாக சில புத்தகங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தியானம் அப்படின்னா என்ன, அதை எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிந்ததற்கு பிறகு இப்போ நீங்கள் தியானம் செய்யணும். தியானம் செய்வதற்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த அடிப்படை தகவல்களை மட்டுமே வேகமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தியானம் செய்யலாம். இப்போது உதாரணத்துக்கு தியானத்தில் பல டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, இயல்பான நம்முடைய உள்மூச்சுக்கும் இயல்பான நம்முடைய வெளிமூச்சுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை கவனிக்கிறது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். தியானம் எப்படி செய்வது என்பது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு டெக்னிக்கை பற்றி கேள்விப்படுறீங்க. அதாவது பேசிக்காக உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்பில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது தான் டெக்னிக். இதை சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்முலாஸ் மாதிரி. இதை இப்படி பண்ணணும், இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல கவனிங்க அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்ஸை சூத்திரங்களாக வகுத்திருப்பார்கள். அந்த சூத்திரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்ஸோடு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா பயிற்சி செய்ய தெரிந்தவங்க இந்த சூத்திரங்களை படிக்கும்போது டெக்னிக்காக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு தேவை நிறைய வளவளன்னு எக்கச்சக்கமான தகவல்களை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, விளக்கங்களை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வியாக்கியானங்களை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன ஃபார்முலாவை கொடுத்தா போதும். உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது, கவனிங்க. அப்போது இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், இந்த டெக்னிக்கை ஈஸியாக ஒருத்தர்னால அப்ளை பண்ண முடியும். ஆனால் எகெயின் அதை அப்ளை பண்ணணும்னா அவர் அந்த தன்மையில் இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஒரு துறையில் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்க. அண்ட் உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங்கே எடுத்துக்கலாமே. ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் மார்க்கெட்டிங்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நெட்டில் தேடுறீங்க, சம்மரி தேடுறீங்க, புக் சம்மரி வீடியோஸ் பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு மேலோட்டமான அந்த கருத்தை மட்டுமே எடுத்து நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு புக்கில் இருக்கிற சில பக்கங்களை மட்டும் படிச்சுட்டு, சம்மரிஸை மட்டும் படிச்சுட்டு, நெட்டில் தேடி அதை பற்றின இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுதான் இன்ஃபர்மேஷனல் ரீடிங், ஸ்கிம்மிங் ஃபார் நாலேஜ். அதாவது நம்மளுடைய அந்த குறிப்பிட்ட தகவலுக்காக நம்ம பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேவையான விஷயத்தை மட்டும், அந்த சம்மரியை மட்டும், சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது. இது ஒரு நல்ல மெத்தடு தான். ஆனால் இதே மெத்தடை எல்லாத்துக்கும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் அதை பயன்படுத்த முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தியானம் செய்ய தெரிந்தவர்களுக்கு மட்டுமே தியானத்தின் சூத்திரங்களை ஒரு 2 வரியில் இதுதான்ப்பா டெக்னிக்னு தெரிஞ்சால் எளிமையாக அதை அவர்களால் புரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் முடியும். மற்றவங்க இதை படித்தா அவங்களுக்கு புரியாது, என்ன செய்யணும் அப்படிங்கிற எக்ஸாக்டான ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா ஆழமாக தியானத்தை பற்றி பல கருத்துக்களையும் தகவல்களையும் வியாக்கியானங்களையும் படித்து பயிற்சி செய்யணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு விஷயத்தை வேகமாக செய்யணும், அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் சம்மரி வீடியோ பார்க்குறது, நெட்டில் தேடி எடுக்கிறது, ChatGPT கிட்ட கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இந்த முறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். 2வது லெவல் அனலிட்டிக்கல் ரீடிங்.
இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பயன்படும். இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா, அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத செய்கிறவங்க ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் எனக்கு இந்த விஷயம் தேவையாக இருந்தால் போதும், இது எனக்கு தெரிஞ்சால் போதும், நான் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நான் அப்ளை பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற தன்மையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அனலிட்டிக்கல் ரீடிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் பற்றி நான் டீச் பண்ணுறேன் அல்லது நான் புத்தகம் எழுதுகிறேன், நான் அதை பற்றி அதிகமாக கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதை பற்றி நான் பேசுகிறேன், கோச்சிங் நான் கொடுக்குறேன், இல்லை நான் ஆல்ரெடி ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறேன், நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மேலோட்டமாக சில கருத்துக்களை தெரிவிக்காமல் ஆழமான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும்னா உங்களுக்கு ஆழமான புரிதல் வேணும். அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட ரீசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு புத்தகத்தை ரொம்ப அனலிட்டிக்கலாக ரொம்ப ஆழமாக அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்பது உங்களுக்கு அவசியம். இப்போது நான் இந்த புத்தகத்தில் பேசி கொண்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் புத்தகம் படிப்பது பற்றி நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் பயன்படுத்துகிற விஷயம், என்னுடைய அனுபவத்தில் கிடைச்சிது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒன்றா ஒரு கலவையாகத்தான் இங்கே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது, நான் டீச் பண்ணும்போது நான் பல மெத்தடை பயன்படுத்தி நான் அதை செய்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகத்தில் இது இருக்குது அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அதோடு சேர்த்து என்னோடய வியாக்கியானம் இருக்கும், என்னோடய இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அதை தாண்டி அதோட ப்ராக்டிக்கல் விஷயம் என்ன, இது ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் பொருந்தாதா, ப்ராக்டிக்கலாக பொருந்துகிற மாதிரி இந்த விஷயத்தை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் இல்லாத விஷயத்தை கூட என்னால் பேச முடியும். என்னுடைய நிறைய கான்டென்ட் அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த அளவுக்கு நான் பேசணும் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை நான் மேலோட்டமாக நான் படித்தேன் அப்படின்னா என்னால் ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியாது. நான் அதை ஆழமாக தான் படித்தாக வேண்டும். ஏன்னா நான் அதை பேஸ் பண்ணி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்க, உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அதை பின்பற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு டீப்பாக உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு த சீக்ரெட் அப்படிங்கிற ஃபேமஸான புத்தகம், ஈர்ப்பு விதியை பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தையும் நானும் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த புத்தகத்தை தாண்டி அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ரோண்டா பைரன் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் சீக்ரெட் அப்படிங்கிறது முதல் முறையாக டாக்குமெண்ட்ரி படமாக வெளிவந்தது, ஏன் புத்தகமாக வெளிவரல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிஸ்னஸ் என்ன, சீக்ரெட் டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்லைடுக்குமே ஒரு 2-3 நிமிடம் அல்லது ஒரு 5 நிமிடமாவது என்னால் பேச முடியும். ஒரு ஸ்லைடுக்கு ஜஸ்ட் ஒரு செகண்டில் அவங்க காமிக்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த இன்ட்ரோடக்ஷனில் சில விஷயம்லாம் காமிப்பாங்க. அதற்கு என்னால் ஒரு 5 நிமிடம் பேச முடியும். இது என்ன, இவங்க என்ன சொல்கிறாங்க, ரகசியம் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசியம் மறைக்கப்பட்டதுன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவாக விளக்கணும் அப்படின்னா அதுக்கு அதனுடைய பின்னணி என்ன, கான்டெக்ஸ்ட் என்னங்கிறது எனக்கு தெரியணும். அப்போ அந்த அளவுக்கு நான் ரீசர்ச் பண்ணி படிச்சிருந்தா மட்டும்தான் அதை பற்றி என்னால் பேச முடியும். இந்த தேவை எனக்கு இருக்குது. இந்த தேவை உங்களுக்கு இருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மெத்தட் படி நீங்கள் வாசிக்கும்போது, ரீட் பண்ணும்போது ஒரு ஆசிரியருடைய இன்டென்ஷன் என்ன, அவங்க சொல்ல வர அந்த நோக்கம் என்ன, அதே மாதிரி இவங்க என்ன ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாங்க, என்ன கருத்தை சொல்கிறாங்க, அதோட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த புத்தகத்தில் ரெஃபரன்ஸாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தாண்டியும் நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னா முழுமையாக அந்த புத்தகத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் உங்களால் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த புத்தகத்தை தாண்டி நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணணும், இன்னொரு புத்தகத்தை படிக்கணும். ஒரு புத்தகத்தினுடைய கடைசியில் பிப்ளியோகிராஃபின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த புத்தகத்தை அந்த ஆசிரியர் எழுதுறதுக்கு அவர் என்னென்ன புக்கு படித்தார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி வரலாம். அதில் முக்கியமாக படக்கூடிய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் ரொம்ப ஆழமாக தேடி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனலிட்டிக்கல் ரீடிங் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீடிங். இதுதான் ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாசிப்பு முறை. இந்த முறையில் நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஆழமாக வாசிக்கணும். நீங்கள் படிக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஐடியாக்களை, யோசனைகளை தாண்டி அது உங்களை உருமாற்றுவதற்கு நீங்கள் அனுமதிக்கணும். சில நேரத்தில் அந்த புத்தகத்தை நிப்பாட்டிட்டு அதை பற்றி யோசிக்கணும். இந்த முறையை பற்றி நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சில நேரத்தில் ஒரு சில பக்கங்கள்லேயே நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க.
ஒரு சில பக்கங்களையே திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிற மாதிரி வரும். அது உங்கள் வாழ்க்கையில் பல பகுதிகளோடு பொருந்துகிற மாதிரி இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தாட் ப்ராசஸ் முடியாமல் நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு போகக்கூடாது. அந்த ஒரு பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுக்கு எதையோ ஒன்றை சொல்ல வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை விட்டு அடுத்த பக்கங்களுக்கு நீங்கள் பறந்து விடக்கூடாது. நீங்கள் அந்த பக்கத்திலேயே நீங்கள் நின்று கொண்டு இருக்க வேண்டும். அந்த கருத்து என்ன, நமக்குள்ள அது எந்த வாழ்க்கையினுடைய எந்த ஒரு விஷயத்தோடு அது பொருந்தது, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் முழுமையாக ஓடி முடியும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். சில நேரத்தில் அதை பற்றி நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவைப்படும். சில நேரத்தில் ஜேர்னலிங் பண்ண தேவைப்படும். அதில் உங்களுக்கு என்ன கருத்து கிடைத்தது என்கிற அந்த கருத்தை நோட் பண்ணி வச்சுக்க தேவை ஏற்படும். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சு அதற்கப்புறம் அடுத்தடுத்த பக்கங்களுக்கு நீங்கள் கடந்து போகிற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு இந்த கான்செப்டை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் பொருத்துவது, நான் செயல்படுத்துவது, இதை நான் எப்படி செயல் வடிவம் கொடுப்பது அப்படிங்கிற ஆங்கிள் எல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும். அதற்கப்புறம் அதை பின்பற்ற வேண்டியது இருக்கும். பெரும்பாலான புத்தகங்கள், இப்போ உதாரணத்துக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச், இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் எல்லாமே, அட்டாமிக் ஹேபிட், பவர் ஆஃப் நவ், சைக்கோ சைபர்னெட்டிக்ஸ், இந்த புத்தகங்கள் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஆழமாக உங்கள் லைஃபோட ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் அந்த புத்தகத்தோடு நீங்கள் பயணிக்கணும். இது ஒரு ஜேர்னி. இப்போ நீங்கள் ஒரு பயணம், மறக்க முடியாத உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் எப்படி உங்களுக்கு இருந்ததோ அதே போல் இந்த புத்தகமும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். கண்ணாடியை போல அந்த புத்தகத்தை அணுகுங்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்ன பார்த்தீங்களா, அந்த மெத்தடு தான் இது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்ணாடியை போல அணுக வேண்டிய புத்தகத்தை நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா புக் சம்மரி பார்த்து முடிச்சிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா, அந்த புத்தகத்தில் அங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே உங்களுக்கு டைரெக்டாக சொல்லாமல் அந்த கருத்துக்கள் உங்களுக்குள்ள வேலை செய்கிறதுக்கு தேவையான பலதரப்பட்ட நம்பிக்கைகளை உருவாக்குறது, பல நம்பிக்கைகளை மாற்றுவது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் செய்வார். இதெல்லாம் செய்யணும். ஏன், இந்த ஆடியோ புத்தகத்திலேயே கூட நான் அது மாதிரி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும்னா நீங்கள் அறிவாளியாக இருக்கணும்னெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அப்போது நான் ரொம்ப அறிவாளியாக இருந்தால் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை உங்கள் மனசிலிருந்து நான் மாற்றுறேன். அப்போ இந்த செயலையெல்லாம் நான் செய்யணும். அப்போ தான் நான் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் தீவிரமாக எடுத்து ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ நான் அந்த கருத்தை நான் சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், புக்கு படிக்கிறதெல்லாம் மிக அறிவார்ந்தவர்களுக்கானதுப்பா, எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு சில பேர் ஒதுங்கிக்குவாங்க. அப்போ அவர்களையும் நான் படிக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த கருத்தை நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அதாவது பிலீஃப் சிஸ்டத்தை நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ் போடுறோமோ அந்த மாதிரி உங்களுடைய மைண்டுக்கு பிஎஸ் போடணும். அதாவது பிலீஃப் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இன்புட் பண்ணணும். தேவையில்லாத பிலீஃப் சிஸ்டத்தை எடுக்கணும், நம்பிக்கைகளை எடுக்கணும். அதற்கு பிறகு ஒரு கருத்தை கொடுக்கணும். அந்த கருத்து உங்களுக்குள்ளே செயல்படும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இப்படி செயல்பட வேண்டிய ஒரு புத்தகத்தை போய் யூடியூப்பில் 10 நிமிஷம் சம்மரி பார்த்துட்டு வாழ்க்கை மாறும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறலையே அப்படிங்கிற குற்ற உணர்வை தான் ஏற்படுத்தும். பெரும்பாலானவர்கள் இந்த புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தவறு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மேலோட்டமாக புரிந்து கொள்ள வேண்டிய படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்பது வேறு, ஆழமாக படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்பது வேறு. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீடிங், மாற்றத்திற்கான புத்தகங்களை எப்படி அணுக வேண்டும் என்கிற முறை வேறு. அப்போது புத்தகங்களுடைய அந்த அணுகுமுறையை நீங்கள் மாற்றுறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தவறான அணுகுமுறை உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது. இதற்கு பிறகு நீங்கள் ரொம்ப ஆழமான மிக முக்கியமான புத்தகங்களை புக் சம்மரியோட முடிச்சுக்காதீங்க. தகவலை மட்டும் கேட்டுக்காதீங்க. நீங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் பல வருடத்தை சேவ் பண்ணுற மாதிரி நினச்சிக்காதீங்க. நீங்கள் 10 நிமிடம் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களுக்கு ஒரு குற்ற உணர்வோடு பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை அதை ஏற்படுத்தி விடும். ஏன்னா இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு வெறும் தகவல்களை மட்டுமே உள்வாங்கி வச்சுக்கிட்டு இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இதை என்னால் ஏன் செய்ய முடியல, என்னால் செய்ய முடியலையே அப்படிங்கிற ரிக்ரெட்டோடு, வருத்தத்தோடு, அப்படிங்கிற ஏக்கத்தோடு, எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுமே, அதற்கான வழிகளெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் ஏன் என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற
புரியாத கேள்விகளோடு உங்கள் வாழ்க்கையை நடத்த இந்த விஷயங்கள் செய்துவிடும். அதனால் ஒரு புத்தகத்துக்கு எந்த அணுகுமுறை சரியோ அந்த அணுகுமுறையை பின்பற்றுங்கள். தவறான அணுகுமுறை ஒரு புத்தகத்தை தவறாக உங்களுக்கு புரிந்து கொள்ள வைத்துவிடும். அது உங்களுக்குள்ள வேற மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். சரி, இப்போ நம்ம இந்த 3 லெவல்ஸ் பார்த்தோம். இந்த 3 லெவலை எந்த தேவையின் அடிப்படையில் நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இதற்கு ஒரு எளிமையாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இன்ஃபர்மேஷனல் ரீடிங், அனலிட்டிக்கல் ரீடிங், டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கருத்தை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போது உடனடியாக எனக்கு சில தகவல்கள் மட்டும் கிடைத்தா என்னால் வேகமாக அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷனல் ரீடிங் பண்ணணும். ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுது, அதனுடைய மெக்கானிசம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன, அதை பற்றின ஆழமான அறிவு எனக்கு ரொம்ப முக்கியம். அதை பற்றி ரிசர்ச் பண்ணி மற்றவங்களுக்கு தெரிந்த மேலோட்டமான கருத்தை விட ஆழமான கருத்து எனக்கு தேவை, நான் அதை பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான தேவைகள் இருந்தால் அனலிட்டிக்கல் ரீடிங் நீங்கள் செய்யணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீடிங் நீங்கள் செய்யணும். எல்லா புத்தகங்களையும் ஒரே மாதிரி அணுகணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய நிலையை பொறுத்து, தேவையை பொறுத்து நீங்கள் புத்தக முறை, வாசிப்பு முறையை நீங்கள் பின்பற்றலாம். சில பேர் இந்த இன்டர்வியூலையோ அல்லது ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிறையா பேர் அந்த புக்கை வாங்கி படிப்பாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சா? அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுருச்சா? இல்லை, ஏற்பட்டு இருக்காது. காரணம் என்ன? மேபி அந்த புத்தகத்தை அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ரீடிங் மாதிரி பண்ணியிருக்கலாம், ஆர் அனலிட்டிக்கல் ரீடிங் கூட பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய தேவை என்னவோ, அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அந்த புக்கு வாங்கி படிக்கும்போது மேலோட்டமான அந்த கருத்துக்களை மட்டுமே நம்ம படிக்கிறோம், அல்லது அந்த கருத்துக்கள் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதற்கான இடம் கொடுக்காமல் வெறும் புத்தகத்தை மட்டும் படிக்கும்போது அது அவங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், நமக்கு ஏற்படுத்தாது. நமக்கு வெறும் தகவலை மட்டும்தான் கொடுத்துருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நபருடைய வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு வேறு புத்தகங்கள் இருக்கலாம், நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று அவங்களோட நிலையோட உங்களை ஒப்பீடு செய்யாதீங்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைங்கிறது வேறாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற வாழ்க்கை முறை வேறாக இருக்கலாம். சாப்டர் 5 ப்ரீ-ரீடிங் ஃபார் கான்டெக்ஸ்ட் அண்ட் கிளாரிட்டி. ஒரு புத்தகத்தை படிக்க தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை பற்றின ஒரு கான்டெக்ஸ்ட்டை, அதை பற்றின ஒரு பின்னணியை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தெளிவாகிக்கிட்டு அதற்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்தில் இருந்து மிக அதிகமான விஷயங்களை உங்களுடைய மனதில் பதிய வைத்து கொள்ளவோ அல்லது அது தாக்கத்தை ஏற்படுத்தவோ செய்யும். ஒரு புத்தகத்தை எடுத்த உடனேயே டைரக்டாக சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நாம் படிக்க போயிடக்கூடாது. அந்த புத்தகத்தினுடைய ப்ரிஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னுரை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அதை படிக்கணும். அது எதற்காக படிக்கணும் அப்படின்னா, அந்த முன்னுரையில் இந்த புத்தகம் எதை பற்றி பேச போகுது, அல்லது இந்த புத்தகம் எழுதப்படுவதற்கு முன்பதாக நடந்த விஷயம் என்ன, அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ஆசிரியர் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களை அந்த புத்தகத்தில் சொல்லலாம். இந்த ஆடியோ புத்தகத்தில் கூட ஒரு முன்னுரை இருக்குது. அதில் நான் ஏன் இந்த புத்தகத்தை ஆடியோ வடிவத்தில் நான் உருவாக்குறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை, ஒரு ஸ்டோரியை நான் சொல்லியிருப்பேன். இது போல் ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் இது உண்டு. சில புத்தகங்களில் படிக்கும்போது அந்த ப்ரிஃபேஸ், அந்த முன்னுரைகளை படிக்கும்போது மிக ஆர்வமாக இருக்கும். அந்த புத்தகத்தின் மேலே நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பை மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்தும். ஏன்னா அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அந்த புத்தகத்தின் ஆசிரியர் எந்த அளவுக்கு மெனக்கெட்டார், என்னென்ன விஷயங்கள் பண்ணார், எப்படியெல்லாம் எழுதினார் அப்படிங்கிற கதைகளை எல்லாம் பகிர்ந்திருப்பாங்க. இந்த முன்னுரையோடு நீங்கள் அந்த புத்தகத்தினுடைய படிக்கக்கூடிய அந்த பயணத்தை நீங்கள் தொடங்கணும். அதற்கு பிறகு டேபிள் ஆஃப் கண்டென்ட், அந்த புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேச போகிறாங்க, என்னென்ன தலைப்புகளை பற்றி பேசியிருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக நீங்கள் ஒரு கிளான்ஸ் அதையெல்லாம் பார்க்கணும். அதை படிக்கும்போதே இது எந்த பேட்டர்னில் இந்த புத்தகம் நகரப்போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுரும். சில நேரங்களில் இந்த புத்தகங்களில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே கூட நீங்கள் அனுமானித்து அதற்கப்புறம் அந்த புத்தகத்தை படித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த டேபிள் ஆஃப் கான்டென்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள்
பொறுமையாக அப்சர்வ் பண்ணணும். அதை படிக்கும்போது இதில் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா, இதை பற்றியெல்லாம் பேச போகிறாங்களா அப்படின்னு உங்களுடைய மனதோடு நீங்கள் ஒரு சிறு உரையாடலை நடத்த வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் 2 விஷயங்களை நீங்கள் செய்யணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் ஒரு சிறு ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும். ஆராய்ச்சின்னா ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள் அந்த புத்தகத்தை பற்றி. அந்த புத்தகத்தினுடைய பின்னணி என்ன, அந்த புத்தகம் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு புத்தகம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றின ஒரு தகவல், அதை பற்றின எக்ஸ்ட்ரா பின்னணி, அதாவது அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் சொல்லப்படாத அந்த புத்தகத்துக்கு ஏதாவது பின்னணி இருக்கா, ஏதாச்சும் கதை இருக்கா, ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட ஆரம்பிக்கணும். ஆல்சோ இப்போ நீங்கள் அமேசான் மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு அந்த புத்தகத்தோட பேரை டைப் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆங்கில புத்தகத்தினுடைய பெயரையே டைப் பண்ணுங்கள். எத்தனை ரிவ்யூஸ் வந்திருக்கு, மக்கள் ஒவ்வொருத்தங்களும் அதற்கு என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பாருங்கள். கூகுளில் அந்த புத்தகத்தினுடைய பெயரை டைப் பண்ணி அந்த புத்தகத்தை பற்றின வாசகர்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத படித்து பாருங்கள். இது அந்த புத்தகத்தை பற்றின இன்னும் ஒரு ஆழமான புரிதலையும் பின்னணியையும் அந்த புத்தகத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடிப்பையும் இது அதிகப்படுத்தும். இப்போ ஒரு அளவுக்கு இந்த புத்தகத்தில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ரீடிங் கான்ட்ராக்ட். அது என்னங்க அது ரீடிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த புத்தகத்தோடு ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும். இந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் நான் இந்த புத்தகத்தில் தெரிஞ்சுக்கிட்ட, கற்றுக்கிட்ட அல்லது இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு சுய முன்னேற்ற புத்தகம் இருக்குது. உதாரணத்துக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படிங்கிற மிக அற்புதமான புத்தகத்தை எடுத்துக்கலாமே. அந்த புத்தகத்தில் சில பயிற்சிகள் சொல்லியிருப்பாங்க. அதோடு சேர்த்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குறதுக்கு. இப்போ இந்த புத்தகத்தினுடைய பின்னணியை நீங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அப்போ அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சுட்டு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற இந்த பயிற்சியை நான் இந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் செய்ய போகிறேன். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 3 முக்கியமான கொள்கைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்த போகிறேன், பின்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த புத்தகத்தை படிக்கணும். அந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒப்பந்தத்தை போட்டீர்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். சரி, இப்போது நீங்கள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு பக்கங்களாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க, படிக்கிறீங்க, வாசிக்கிறீங்க. இப்போது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது எதை நோட்ஸ் எடுக்கணும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புத்தகம் உங்களோடு பேசக்கூடிய ஒரு கருத்தை மட்டுமே நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இதை செய்யணும் அப்படின்னா இதற்கு ஒரு எளிமையான டெக்னிக் இருக்குது. பர்சனல் மீனிங் மேப்ஸை நீங்கள் உருவாக்கணும். அதாவது அந்த புத்தகம் உங்களோடு இந்த 3 விஷயங்களோடு, இந்த 3 விஷயங்கள் சார்ந்த கருத்துக்களை பேசுது, சொல்லுது அப்படின்னா அந்த கருத்துக்களை, அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுடைய புரிதலின் அடிப்படையில் உங்களுடைய சொந்த கருத்தில் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும். அதற்கு அடிஷ்னலாக அந்த புத்தகத்தினுடைய கோட்டை கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிங் மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் நோட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க. புக்கில் இருக்கிறது பூரா நோட் பண்ணி கோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால உண்மையாகவே அந்த புத்தகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதும் கிடையாது. அப்படி நம்ம பக்கமாக எழுதுறதுனால அதை நம்ம திரும்பி படித்து பார்க்க போகிறதும் கிடையாது. அப்படி படித்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய போகிறதும் கிடையாது. அப்போது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, இதற்குன்னு ஒரு ஜேர்னலிங் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப எஃபெக்டிவானதாக இருக்கணும், அது சிறப்பானதாக இருக்கணும், அது தரமானதாக இருக்கணும், அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி ஒரு ஜேர்னலிங், அப்படி ஒரு நோட் மேக்கிங் மெத்தடை தான் இப்போ நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன்.
ஒரு 3 விஷயங்கள், ஒரு 3 கேட்டகரி அல்லது ஒரு 3 டாபிக் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த 3 டாப்பிக்கோட நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அந்த கருத்து பொருந்துது அப்படின்னா அதை படித்ததுக்கப்புறம் உங்களுடைய மனதில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அண்ட் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு தனிப்பட்ட நோட்டில், ஒரு டைரியில், ஜேர்னலில் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, முதலாவது உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி அந்த புத்தகம் பேசுது. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தோட தொடர்பு படுது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாவது கரண்ட் பிலீவ்ஸ், இப்போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு விரும்புகிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாற்றத்தை இப்போது நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய கரண்ட் பிலீவ்ஸ், அதாவது இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கைகள்னால அந்த எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு தர முடியாது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இப்போ இருக்கிற நம்பிக்கைகள் இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இப்படியே இருப்பதற்கு தான் சப்போர்ட் பண்ணுமே தவிர எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிற அந்த நிலைக்கு வருவதற்கு இது சப்போர்ட் பண்ணாது. இப்போ உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், நீங்கள் எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இது எதில் வேணால் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பண ரீதியாக ஒரு விஷயம் இருக்குன்னா, பண ரீதியான நம்பிக்கையை பற்றி சில புத்தகங்கள் இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க. எப்போவுமே அதிகமாக பணம் வைத்திருப்பவர்கள் தவறானவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்க கூடாது. அப்போது பணம் சார்ந்த விஷயத்துக்கு மேலே ஒரு கான்ட்ரடிக்ஷனை அது உருவாக்கி விட்டுரும். அப்போ பணம் உங்களுக்கு வருவதை அது தடுத்து விடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போது நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுடைய மனதில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த கருத்தை படித்ததற்கு பிறகு உங்களுக்குள்ள அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு புரிந்த மொழியில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். மீண்டும் நான் இதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன், இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் எழுதணும். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அண்ட் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது. வெறுமனே அந்த கருத்தை அப்படியே ரிப் பண்ணி அந்த கோட் மாதிரி திரும்ப காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறது கிடையாது. இப்போது எகைன் அந்த உதாரணத்தையே சொல்லணும் அப்படின்னா, அந்த கருத்தை நீங்கள் படிக்கும்போது இப்போ என் மனசில் பணம் சார்ந்த இந்த நம்பிக்கை இருக்குது, இந்த நம்பிக்கை மிக தவறானது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இதை மாற்றிக்கொள்வதற்கு இந்த வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த முழுமையான கருத்துக்களை எல்லாம் ஷார்ட் ஃபார்மில் உள்ளடக்கி நீங்கள் எழுதணும். அந்த குறிப்பிட்ட நம்பிக்கையை பற்றி பேசும்போது நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த முழுமையான தாக்கத்தையும் புரிதலையும் அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையும் இணைத்து எழுத வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது டிசையர்ட் ஃபியூச்சர் செல்ஃப். நீங்கள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது சார்ந்த ஏதாவது ஒரு கருத்தை புத்தகம் சொல்கிறது என்றால், பேசுகிறது என்றால் அதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த புத்தகத்தை படிக்கிறீங்க. இந்த புத்தகத்தை எல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ஜேர்னலை நீங்கள் திரும்ப படிக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும், உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பற்றி இது என்ன சொல்லுது, அதனுடைய தாக்கத்தை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கா, அதில் ஏதாவது சில விஷயங்களை மாற்றணுமா, நமக்கு நாமே சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணணுமா, இம்ப்ரூவ் பண்ணணுமா, இப்போ இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பற்றி அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை மாற்றுறதுக்கு என்ன வழி, இது எனக்கு சூட் ஆகுமா ஆகாதா, எதிர்காலத்தில் நான் என்னவா மாறணும்னு நினைக்கிறேனோ அதை பற்றி இந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கு, அந்த நபராக நான் மாறுறதுக்கு இந்த புத்தகத்தில் ஒரு கருத்து சொல்லியிருக்கு, இதை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி பல்வேறு சிந்தனைகளோடு, பல்வேறு பார்வை கோணங்களோடு, பல்வேறு கேள்விகளோடு அந்த ஜேர்னலை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதை குறித்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். நான் ஒரு புத்தகம் படித்தேன், இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி விட்டது, புரட்டி போட்டது அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த ஐடியாஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான்.
சும்மா ஒரு புக்கு படிச்சுட்டு போனேங்க, பக்கங்களை அப்படியே புரட்டிட்டு போனேன், என் வாழ்க்கையை மாற்றிருச்சு அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அந்த புத்தகத்தில் படித்த கருத்துக்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத கணக்கில் எனக்குள்ளே அந்த சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. எனக்குள்ளே அதை பற்றியே திங்கிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடாக எனக்குள்ளே சில மாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்படி தான் ஒரு புத்தகம் ஒரு நபருடைய வாழ்க்கையை மாற்றுமே தவிர வெறுமனே அந்த கருத்துக்களை படிச்சுட்டு போகிறதுனால அது நடக்காது. அப்போது இந்த நிகழ்வை உங்களுடைய வாழ்க்கையில் செயற்கையாக அதே சமயம் எஃபெக்டிவாக உருவாக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த எஃபெக்டிவான நோட் மேக்கிங் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது பர்சனல் மீனிங் மேப்ஸை நீங்கள் உருவாக்கணும். சாப்டர் 7 அப்ளிகேஷன் த 72 hour ரூல். 72 மணி நேர விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை மீண்டும் 3 நாட்களுக்குள்ளாக பயன்படுத்தலை அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களுடைய மூளையானது மறதி லிஸ்ட்டில் போட்டு வச்சிரும். நம்மளுடைய ஃபோனில் கம்ப்யூட்டரில் ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இப்போல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபோன்லேயே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் டெலீட் பண்ணிடுவீங்க. ஆனால் அது உடனே டெலீட் ஆகாது. ரீசைக்கிள் பின்னில் கொஞ்ச நாள் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்திற்கு பழைய ஃபைல்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பெர்மனண்ட்டாக டெலீட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஆனால் 3 நாட்களுக்குள் நீங்கள் அதை பயன்படுத்தவில்லை அப்படின்னா அது மறதி லிஸ்ட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் படிச்சிங்களா, இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அந்த 3 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மறந்துக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக கூட மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன், நிறையா படிக்கிறேன், ஆனால் என்னால் அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படி பண்ண முடியும், அதான் மறந்து போகுதே. நீங்கள் அதற்கு எந்த ஆக்ஷனை எடுத்தீங்க? உங்களுடைய நோக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட கருத்தை கற்றுக்கொள்வது அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டே போகலாம். வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம். ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம். அதற்காக நான் கற்றுக்கொள்கிறேன், அதற்காக நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். வெறும் செய்தியை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது மறக்கத்தான் செய்யும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஏதாவது நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஒரு எம்டியான ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற அளவுக்கு போதுமானதாக இருக்காது. அதுக்கப்புறம் நான் நிறையா கற்றுக்கிறேன், ஆனால் என்னால் எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு உட்காந்து குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இந்த ஜேர்னலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் அந்த புத்தகத்தையோ அல்லது அந்த குறிப்பிட்ட கருத்தை படித்து முடித்ததற்கு பிறகோ ஒரு 3 நாட்களுக்குள்ளாக நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். 3 நாட்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதில் ஒரு சாப்டர் படித்து முடிச்சிட்டிங்க, இந்த ஜேர்னலிங்கும் பண்ணி முடிச்சிட்டிங்க. 3 நாட்கள் கழித்து நீங்கள் புத்தகத்தை படிக்கிறதுக்கு பதிலாக என்ன ஜேர்னலிங் எழுதுனீங்களோ அதை ரிவ்யூ பண்ணணும், திரும்ப படிக்கணும். நான் சொன்ன மாதிரி பல கேள்விகளோடு அந்த ஜேர்னலை அணுகணும். அதற்கு பிறகு சில கேள்விகளை, சில சிந்தனைகளை நீங்கள் செய்யணும். உடனடியாக இந்த ஒரு குறிப்பிட்ட கருத்தை நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான இந்த கொள்கையை என்னுடைய பழக்கமாக மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அல்லது எந்த கொள்கையை என்னுடைய பழக்கமாக மாற்றிக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், எது முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்களோ அதை ஆக்ஷனாக மாற்றுற மாதிரியான கேள்விகளை கேட்கணும். அதற்கு பிறகு அதை நீங்கள் செயல் வடிவத்திற்கு கொண்டு வரணும். அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். முதல்ல படிச்சிங்க, வாசிச்சிங்க, அதில் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஒரு செயல் மூலமாக ஒரு புரிதல் என்கிற வடிவத்துக்கு கொண்டு வந்தீர்கள். அதாவது அந்த ஜேர்னலில் நோட் பண்ணி வச்சிங்க. அதற்கு பிறகு ரியல் லைஃப்கான செயல் வடிவத்தை நீங்கள் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். அதற்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அந்த புத்தகத்தை கண்டினியூ பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் அப்படி உங்கள் லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த முக்கியமான விஷயங்களை பின்பற்ற வேண்டும். இதை எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க, திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகமோ அல்லது சீக்ரெட்டோ
அல்லது சுய முன்னேற்ற புத்தகமோ, ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகமோ, வாட்டெவர், இது எல்லாமே ரூல்ஸ் கிடையாது, எல்லாமே விதிகள் கிடையாது. இதையெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் செஞ்சு பார்க்க போகிறீங்க. உங்களால் அது எப்படி செய்ய முடியுது, உங்களுக்கு அது உண்மையாகவே ரிசல்ட்டை கொடுக்குதா இல்லையா, உங்களுக்கு அது சூட் ஆகுதா, அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அப்படியே அதை ஃபாலோ பண்ணணுமா, அதில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறீங்க. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் இதை எக்ஸ்பிரிமெண்டேஷனாக எடுத்து அதற்கு செயல் வடிவம் கொடுத்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் புக்கில் சொல்லிட்டாங்கப்பா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருந்து அந்த கருத்துக்களை அணுகக்கூடாது. எகெயின் இது எல்லாமே ரூல்ஸ் கிடையாது, இது எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டேஷன். இந்த எக்ஸ்பிரிமெண்டேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன் இதை ரூல்ஸாக எடுத்துக்க கூடாது, ஏன் இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு துணிக்கடை இருக்குது, ஒரு துணிக்கடையில் ஒரு சட்டையை பார்க்குறீங்க, போன உடனேயே இந்த பொம்மைக்கு போட்டிருக்கிற சட்டையை கொடுங்க அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு வருவீங்களா, என்னோட சைஸுக்கு இந்த சட்டை இருக்கா அப்படின்னு கேட்பீங்களா, என்னுடைய சைஸுக்கு இந்த சட்டை இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் பார்ப்பீங்க, அந்த ஃபிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பீங்க. ஃபிட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கண்ணாடியில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை வாங்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. கரெக்டாக சில நேரத்தில் ஒரு சட்டை நமக்கு பிடிச்சிரும், ஆனால் ஃபிட்டு அப்படிங்கிறது சரியாக இருக்காது. சரி பரவாயில்ல நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சட்டையை வாங்கிட்டு ஆல்டர் பண்ணுவோம். அதற்கப்புறம் நம்ம அதை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி அணிந்து கொள்வோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு புத்தகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்பது உங்களுக்காக எழுதப்பட்ட கருத்து கிடையாது. பல ஆயிரக்கணக்கான மக்களை மனசில் வச்சுக்கிட்டு எழுதப்படக்கூடிய ஒரு கருத்து உங்களுக்கு மிக கச்சிதமாக பொருந்தலாம், பொருந்தாமையும் போகலாம். உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம், அல்லது சில விஷயங்களை மாற்றுவதன் மூலமாக ஒர்க் அவுட் ஆகலாம். இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதற்காக தான் இதை ரூலாக எடுத்துக்காதீங்க, எக்ஸ்பிரிமெண்ட்டாக எடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இப்போது ஒரு புத்தகத்தை முழுமையாக படித்து முடிச்சிட்டிங்க, நான் சொன்ன அந்த ஜேர்னலிங் மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றீங்க. ஒரு புக்கை கம்ப்ளீட்டாக படித்து முடித்ததுக்கப்புறம், இது ஒரு புத்தகமாக இருக்கலாம், வாட்டெவர் நீங்கள் ஒரு பயன்படுத்துகிற சீரியஸான எந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை கம்ப்ளீட்டாக படித்து முடித்ததுக்கப்புறம் எகெயின் ஒரு குட்டியாக ஒரு ஜேர்னலிங் பண்ணணும். 4 கேள்விகள். இந்த 4 கேள்விகளுமே இந்த புத்தகத்தை படித்த உங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தோடும் அறிவோடும் சம்பந்தப்படுத்தி நீங்கள் கேள்விகளை கேட்டு பதில் எழுதணும். முதலாவது கேள்வி, இந்த புத்தகத்தினுடைய கோர் மெசேஜ் என்ன? இது நீங்கள் சரியாக தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயந்தான் மையக்கருவாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் பதில் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புத்தகத்தினுடைய கோர் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். இரண்டாவது கேள்வி, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில நம்பிக்கைகளோடு இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது இது மாற்றியே ஆகணும், நம்ம சரி செஞ்சே ஆகணும், அல்லது நம்ம இதை பற்றி ஒரு தவறான நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படின்னு அந்த புத்தகம் மிக வலிமையாக வலியுறுத்தி இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை என்ன? அதாவது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து எனக்கு இருக்கும் நம்பிக்கையோடு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கும். அந்த நம்பிக்கை என்ன? மூன்றாவது கேள்வி, ஒரு பெரிய விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் மாற்றணும் அல்லது வித்தியாசமாக செய்யணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த புத்தகத்தின்படி அது எந்த விஷயமாக இருக்கும்? நான்காவது கேள்வி, அப்படி நான் ஒரு விஷயத்தை மாற்றி நான் செயல்படுறேன் அப்படின்னா உண்மையாகவே இது எனக்கு வேலை செய்யுது, என்னுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, இம்ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறத எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம்? இந்த 4 கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். ஒவ்வொரு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்பது மாறும். ஆனால் இந்த 4 கேள்விகளை ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பதில் எழுதிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இட்ஸ் எ சேலஞ்ச். முயற்சி செய்து பாருங்கள். ஒரு முறை நீங்கள் இதை தொடங்கிவிட்டால் அதற்கப்புறம் நீங்கள் இதை விட மாட்டீங்க. கன்க்ளூஷன், இந்த ஆடியோ புத்தகத்தினுடைய கடைசி பகுதி இது. இந்த பகுதியில்
புத்தகங்களை பற்றியும் அல்லது நீங்கள் வாசிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை பற்றின ஒரு சில ஒட்டுமொத்த தகவல்களை நான் இங்கே கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதலாவதாக நீங்கள் புத்தகங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல முறை திரும்ப திரும்ப பல்வேறு காலகட்டங்களில் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி புத்தகங்கள் இருக்கிறது. என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய புத்தகம் எதுன்னு என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக வாசிப்பு என்பதை பழக்கமாக வைத்து கொண்டே இருக்கும் வரைக்கும் அந்த மாதிரியான புத்தகங்களை கண்டடைவீர்கள். புத்தகங்கள் அப்படிங்கிறது ஏதோ தகவல்களை உள்ளடக்கிய விஷயம் கிடையாது. ஒரு புத்தகத்தை ஒரு ஆசிரியர் எழுதுறதுக்கு பல விதத்திலே அவர் மெனக்கெட்டு இருக்கலாம். ஒரு புத்தகம் என்பது அந்த ஆசிரியரே நம்மோடு இருந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட தருணங்களில் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக கூட அந்த புத்தகங்கள் அமையலாம். அப்படி அமையணும் அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக படிப்பதை தவிர்த்து இந்த ஆடியோ புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி டீப்பாக ரொம்ப ஆழமாக நீங்கள் படிக்கணும், வாசிக்கணும். தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கும் வரைக்கும் உங்களுடைய அடையாளத்தை, உங்களோட ஈகோவை நீங்கள் ஒரு சிறந்த வழியில் செதுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட மெத்தட்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலேயும் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸில் இருந்தும் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸில் இருந்தும் நான் ஆழமாக நம்பக்கூடிய விஷயங்கள் இருந்தும் சொல்லப்பட்டது. புத்தகங்களை நான் எப்படி அணுகிறேன், நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய அனுபவம் சார்ந்த பகிர்வு இது. இது நிரந்தரமானதோ அல்லது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதோ அல்ல. நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்க இப்போ எப்படி புத்தகங்களை பற்றி நான் இந்த அளவுக்கு கருத்துக்களை சொல்கிறேனோ அதே அளவு கருத்துக்களை நீங்களும் உருவாக்குவீங்க, நீங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ரீடிங் ஸ்டைல், ரீடிங் ரிச்சுவல், இது மாதிரியான விஷயங்கள், எந்த டைமில் எந்த புத்தகத்தை படிக்கணும், எப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த அளவு படிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஓன் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. அந்த தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த ரீடராக மாறிவிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே இருங்கள், வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருங்கள். இந்த ஆடியோ புத்தகம், இந்த சிறு ஆடியோ புத்தகம் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, எனக்கு இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது எது மாதிரியான கருத்துக்களை உங்களுடைய மனதில் இந்த புத்தகம் உருவாக்குச்சு, எது மாதிரியான தாக்கத்தை உருவாக்குச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் இந்த ஆடியோ புத்தகத்தினுடைய ஸ்டைல், அதாவது இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை மட்டுமே எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு புத்தகம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே பல டாப்பிக்கை உள்ளடக்கி ஒரு பேசிக்கான விஷயத்துலேருந்து ஆரம்பித்து படிப்படியாக ஒரு விஷயத்தை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற முழுமையான கருத்துக்களை விளக்கக்கூடிய ஒரு புத்தகத்தினுடைய ஃபார்மேட்டில், ஆடியோ புக் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த கான்டென்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இதை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேற என்ன, உங்களுடைய வாசிப்பில் பயணத்தை தொடங்குங்கள். நன்றி.